கிரிகோரி கிரிகோரி 950இல் தேவாலயத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட குடும்பத்தில் பிறந்தார். அவரது தந்தை கோஸ்ரோ வன்செவச்சி ஆர்மீனிய திருச்சபையின் பிஷப்பாகவும் இறையியலாளராகவும் பணியாற்றினார். அவரது மனைவி இறந்த பிறகு பிஷப் சிறுவனை அனனியாவின் பராமரிப்பில் ஒப்படைத்தார். அனனியா கிழக்கு துருக்கியில் உள்ள வான் ஏரியின்கரையில் நரேக் மடாலயத்தை நிறுவினார். கிரிகோரியை துறவற சமூகத்தில் ஒருவராக வளர்த்தார். கிரிகோரி மடாலயத்திற்குள் நுழைந்து 977இல் திருநிலைப்படுத்தப்பட்டார். கிரிகோரியின் பணி பாரம்பரிய ஆர்மேனிய மொழி, இலக்கிய மொழியாக வளர்ச்சியடைய ஊக்கமளித்தது. இறையியல் பேராசிரியரான கிரிகோர் பாடல்களின் மாய விளக்கத்தையும் புலம்பல் புத்தகம் என்ற நீண்ட மாயக் கவிதையையும் எழுதினார். அவர் தனது கவிதையை அனைத்து நாடுகளுக்கான பிரார்த்தனையின் கலைக்களஞ்சியம் என்று விவரித்தார். 30 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. புலம்பல் புத்தகத்தின் ரஷ்ய உரை 1985இல் இசையமைக்கப்பட்டது. அவர் 11ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் இறந்தார். அவர் தனது வாழ்நாளை கழித்த நரேக் மடாலயத்தின் சுவர்களுக்குள் அடக்கம் செய்யப்பட்டார். கிரிகோரை பற்றி அதிகம் அறியப்படவில்லை. 2015ஆம் ஆண்டில் ஒட்டோமான் பேரரசில் ஆர்மேனிய இனப்படுகொலையின் 100வது ஆண்டு நிறைவை உலகம் அனுசரித்தபோது போப் பிரான்சிஸ் வாடிகனில் ஆர்மேனிய அப்போஸ்தலிக் சர்ச்சின் துறவி, கவிஞர் மற்றும் தேவாலயத்தின் மருத்துவர் என்று அறிவித்தார். அவரது வழிபாட்டு விழா பிப்ரவரி 27 அன்று கொண்டாடப்படுகிறது.